விஜய் டிவியில் மற்ற எல்லா ஷோவையும் விட குக்கு வித் கோமாளிக்கு எப்பயுமே ஒரு தனி மோசுண்டு. 6 சீசனை தாண்டி இப்போ 7வது சீசன் ஆரம்பிக்க போகுது. ஆனால் இந்த முறை வர அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டால் என்னது இப்படி ஒரு சேஞ்சான்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வெங்கடேஷ் பட் வெளியேறினதில் ஆரம்பித்து மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே மோதல் வரைக்கும் போன சீசன் முழுக்க பஞ்சாயத்து தான். அதுவும் போதாதுன்னு இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு பெண் ஆடை வடிவமைப்பாளர் கொடுத்த தனிப்பட்ட புகார்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு. இவ்வளவு குடைச்சல்களுக்கு நடுவுலையும் ஷோவோடைய கெத்து குறையாம இப்போ சீசன் 7க்கான ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீசனில் இருக்கக்கூடிய மெயின் ட்விஸ்ட் இதுதான். இது வரைக்கும் தனியாக வந்து சமைச்சவங்க இந்த முறை தன்னுடைய நிஜ வாழ்க்கை ஜோடிகளோட சேர்ந்து ஜோடி புறாவை வந்து சமைக்க போகிறாங்களாம். குக்கு வித் கோமாளி இப்போ கப்பிள்ஸ் வித் கோமாளியாக மாறப்போகுது. இது கண்டிப்பாக ஷோவில் ரொமான்ஸையும் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய கியூட் சண்டைகளையும் அதிகமாக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு செம்ம அப்டேட் என்னன்னா, வழக்கமாக ஒரு குக்கு ஒரு கோமாளி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை 2 குக்கு ஒரு கோமாளி அப்படின்ற புது ஃபார்மெட்டை கொண்டு வர போகிறாங்களாம். ஒரு கோமாளி 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதான் இந்த சீசனுடைய பெரிய ஹைலைட்டே. இந்த மாற்றத்தை பார்த்துட்டு நெட்டிசன்கள் ட்ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. புது முயற்சி சூப்பர், புதுசாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பழையபடி ஒரு குக்கு ஒரு கோமாளி இருந்தால் தான் லூட்டி அதிகமாக இருக்குன்னு ஒரு தரப்பு கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. எது எப்படியோ சர்ச்சைகளை எல்லாம் ஓரந்தள்ளிட்டு புது கெட்டப்பில் புது ஸ்டைலில் குக்கு வித் கோமாளி சீசன் 7 அமர்க்களமாக ஆரம்பிக்க போகுது.